ஹலோ வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா, என்னையா எல்லாரும் ரெடியா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஸோ இன்னைக்கு நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர், நம்ம ஃபிசிக்ஸில் 4வது சாப்டர் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் 2வது லெக்சர். முதல் லெக்சர் பார்க்காட்டி ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தால் தான் ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ நீங்களாம் தயார்னா வாங்க. இன்னொரு குட்டி லெக்சர், அதான் இந்த 2வது லெக்சர். We will learn more about this chapter and the interesting formulas, how they are coming up, how they are derived, and interesting observations we will study. Okay, ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் தயாரா? என்னடா காலையில் இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. Where are your friends? குமார் வணக்கம், குட் மார்னிங். ஸ்ரீநிதி, சஞ்சனா, happy to see you here, sharp on time. கண்ணன், நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பசங்க, கெத்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் வர ஃபெப்ரவரி போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம பார்க்குற சாப்டர் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அடுத்ததாக வி வில் கோ டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அந்த மாதிரி எல்லாமே ஒரு சாப்டராக முடிச்சுட்டு ஃபுல் புக்கை வி வில் கம்ப்ளீட். காட் இட்? வெரி குட். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் உன்னோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தட் வில் என்கரேஜ் அஸ், யுவர் டீச்சர்ஸ், டு டூ மோர் அண்ட் கம் அப் வித் அமேசிங் கண்டென்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா லைக் பட்டனை அச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு சீக்ரெட் அசைன்மெண்ட் பார்த்தீங்களா எல்லாரும்? உங்களுக்காக நீங்களாம் என்ன சார் எப்போ பாரு மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியே கொடுத்துட்ருக்கீங்க, ஏதாவது புதுசாக பண்ணுங்க சார். ஸோ இன்னைக்கு ஐ கேவ் யூ இங்கிலீஷ் அசைன்மெண்ட் ஸோ தட் உங்கள் போர்டு எக்ஸாமில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு. ஏன்னா வி வாண்ட் டு ஹாவ் அ ஹோலிஸ்டிக் ஸ்கோர், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ ஹோலிஸ்டிக் ஸ்கோர். ஹோலிஸ்டிக் ஸ்கோர்னா அவுட் ஆஃப் 500 480 எடுக்கணும்னா உன் இங்கிலீஷும் நல்லா இருக்கணும். சரியா? ஸோ அதனால் ட்ரை டு சால்வ் தோஸ் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள், அதே தான் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஓகேவா? ரொம்ப காமனாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ அதை மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால தான் கம்மியாக கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு வந்து 1 பேஜ் தான் ஐ ஹவ் கிவன். யூஸ்வலாக 2 பேஜ் கொடுப்பேன். டுடே ஐ ஹவ் கிவன் யூ வெரி லெஸ். சரியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது செஷனுக்குள்ளே போகலாம் பசங்களா. ஸோ இதான் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக். போன கிளாஸில் இங்கே தான் நான் ஸ்டாப் பண்ணேன் இல்லையா? டுடே we are going to study magnetic force on a current carrying conductor. இது நம்ம 10th இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். F is equal to BIL, IBL எப்படியோ படிச்சிருப்பீங்க இல்லையா? 10th நீங்கள் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படிக்கிறப்போ இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்மலாம் சேர்ந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு லொரன்ஸ் ஃபோர்ஸ் தெரியும்ல. லொரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து we saw what is magnetic force on a charge which is moving with the velocity v in a magnetic field B. என்னது? கேன் யூ ஆல் லெட் மீ நோ? பசங்களா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் லெக்சர் நீங்களாம் கவனிச்சிங்களே, நான் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் தட்? லொரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். லொரன்ஸ் ஃபோர்ஸ்னா இஸ் a total force experienced by a charged particle which is moving in a region which has both electric and magnetic field. இல்லையா? அதான் லொரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ லொரன்ஸ் ஃபோர்ஸ் மொத்தமாக என்ன இருக்கும்? லொரன்ஸ் ஃபோர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா you will have QE, இதான் force due to electric field, plus QV cross B, இதான் force due to magnetic field. So electric field க்கு ஒரு component and magnetic field க்கு ஒரு component. ஓகேவா? ஸோ இது ரெண்டு சேர்த்து தான் லொரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதில் ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபோர்ஸ். இப்போது கரண்ட் கேரிங் ஒயரில் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா? நீனே யோசித்து சொல்லு. ஒரு கரண்ட் கேரிங் ஒயரில் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா? நீனே யோசி. திங்க் அபவுட் இட். இந்த சின்ன விஷயம் நம்ம போன கிளாஸில் படித்தோம். என்னது? ஒரு சார்ஜ் மோஷனில் இருந்துச்சுன்னா, ஒரு சார்ஜ் மூவிங்காக இருந்துச்சுன்னா இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அதே மாதிரி கரண்ட்னா என்னடா? கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தானே. ஸோ கரண்ட்னா பேசிக்காக ஒரு வயரில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஒரு வயரில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆனால் அப்போது இட் இஸ் சார்ஜஸ் இன் மோஷன்.
ஸோ சார்ஜஸ் மோஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ஆஃப்கோர்ஸ் டிபெண்டிங் ஆன் டைரக்ஷன், அதுவும் உண்மைதான். டிபெண்டிங் ஆன் டைரக்ஷன் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். நான் இங்கே வந்து பர்பெண்டிகுலராக வைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். அதை தான் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இருக்குன்றது புரியுதா? இப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் யூ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்? சரியா பசங்களா? ஸோ சின்ன ஒரு சார்ஜில் ஆரம்பித்து லொரன்ஸ் ஃபோர்ஸ் அதில் எவ்வளோன்னு பார்த்தோம். இஃப் இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியில் அதோட லொரன்ஸ் ஃபோர்ஸ், டோட்டல் லொரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதான் QV cross B. அது ஒரு சார்ஜுக்கு. ஆனால் இப்போது ஒரு வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆனால் ஏகப்பட்ட சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ கண்டிப்பாக சார்ஜ் ஃப்ளோ ஆனால் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கரண்ட் கேரிங் வயர்லையும் ஃபோர்ஸ் இருக்கும். அது விளங்குதா? சூப்பரா. இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம் பசங்களா. இந்த டிரைவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். சரியா? ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? ஏன்னா நான் நடத்துகிறதே குட்டி போர்ஷன் தான். அந்த குட்டி போர்ஷன் யூ ஹாவ் டு பி ஃபுல்லி தரோ. சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம டிரைவேஷன் ஆரம்பிக்கலாம். கரண்ட் கேரிங் ராட் kept in magnetic field B. ஸோ இதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி போகுது? உள்ளே போதா வெளியே வருதா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் கரெக்டாக சொல்லணும்ப்பா. நான் ஃபஸ்ட் கிளாஸில் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஃபஸ்ட்டு லெக்சரில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தேன். எக்ஸ்ன்னு போட்டால், கிராஸ்ன்னு போட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? லீனா, நோ இட்ஸ் அ லைவ் செஷன் லீனா. ஓகே, டைமிங் பார்த்து நினைக்கிறீங்களா? இட் இஸ் அ லைவ் செஷன். ஓகே, இட் இஸ் இன்சைட். கரெக்டடா? பரவாயில்லடா, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் இஸ் கோயிங் இன்சைட். சரியா? லெட்ஸ் சே தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதில் நம்ம ஒரு கரண்ட் கேரிங் ராடை வச்சுருக்கோம். ஓகேவா? இதான் அந்த கரண்ட் கேரிங் ராட். ஓகே, இப்போ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸா பசங்களா? Do you all agree? Everybody please let me know. So இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது? லெஃப்ட் டு ரைட். பார்த்தீங்களா? பச்சை கலரில் இருக்கு. தெரியுதா? பிக்சரில் தெரியுதா? பச்சை கலரில் சர்க்கிள் பண்ணி லெஃப்டில் போட்டிருக்கேன். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் டு த லெஃப்ட். அப்போ ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்? அப்போ ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்? சொல்லுங்க பார்ப்போம். எலக்ட்ரான்ஸ்லாம் லெஃப்டில் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்? யோசித்து சொல்லுங்க. அங்கே பார்க்குறது, போர்டில் எழுதியிருக்கிறது, அதை வச்சு தான் சொல்லாத. நீ யோசித்து சொல்லு. சொந்தமாக உன்னோட பதில் என்ன? எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருது. பார்த்தியா? இதான் எலக்ட்ரான். ஐ ஹவ் சர்க்கிள்ட் இட் வித் green color, மூவிங் டு த லெஃப்ட் வித் velocity v. Circled it with green color, moving to the left with velocity v. புரியுதா? So the force will be, Kannan says downwards, it will be upwards. Okay? ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்னால it will become ulta Kannan. சரியா? But I am appreciating you for your answer. I want you to try on your own. சரியா? ஸோ இப்போ இதில் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா it will be upwards. அது யார் யாருக்கெல்லாம் புரியுது? புரியாட்டி நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். ஓகே, நல்லா கவனி. இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா தட் வி நோ? ஒரு சார்ஜுக்கு பார்க்கலாம். த ஃபார்முலா இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q into V cross B. ஓகே, ஸோ இப்போ V cross B என்னது? சார் V வந்து இப்படி போகுது. ஸோ V cross B நான் சொல்லி கொடுத்தேன்ல, கிராஸ் ப்ராடக்ட் யூ ஹவ் டு யூஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ V டைரக்ஷனில் கை விரலை காமி, B உள்ள போதா? B டைரக்ஷனில் விரலை சுத்து. அப்போ ஃபோர்ஸ் கீழே தானே? சார் அப்போ நான் கரெக்டாக தானே சார் சொன்னேன். ஏன் சார் கீழே தப்புன்னு சொன்னீங்க? ஏன்னா கண்ணன் ஹியர் நம்ம சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஏன்னா வி ஹேவ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னால இது என்ன டைரக்ஷன் வருதோ அதை திருப்பி வைக்கணும், அதை அப்படியே ஆப்போசிட் ஆக்கணும். ஸோ அதனால தான் ஃபோர்ஸ் மேலே. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான்லையும் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்க்குறப்போ த நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் current carrying wire, current carrying conductor will be upwards because of this setup. புரிஞ்சா? Yes, are you all clear? எல்லாரும் ஹாப்பியாடா? எவ்வளோ பேருக்கு சந்தோஷம்?
இதான் கான்செப்ட். கான்செப்ட் கிளியர்? ஹலோ ராகவன், வணக்கம், நைஸ் டு see you. Being the boy, superb. Shamini, fantastic. Everybody clear? So shall I move forward? Great. So இப்போ இதோட cross section தான் A. Cross sectionனா இந்த ஏரியா வந்து A. சரியா? So for example, இன்னைக்கு நான் இந்த பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த கரண்ட் கேரிங் ராட். ஸோ இந்த ராட்ல தான் கரண்ட் வருது. ஓகேவா? இதான் அந்த கரண்ட் கேரிங் வயர். இதோட கிராஸ் செக்ஷன்னா இதை வெட்டி நம்ம இப்படி பார்ப்போம். இதுதான் கிராஸ் செக்ஷன். ஸோ கிராஸ் செக்ஷன் இஸ் ஏ. ஓகே, கிராஸ் செக்ஷன் இஸ் ஏ. ஆர் யூ கைஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் லெங்த் ஆஃப் த கண்டக்டர். இந்த கண்டக்டரோட லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் டிரைவ் பண்ண போகிறோம். சரியா பசங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்குமே கிளியர்? ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோர்ஸோட குவான்டிடேட்டிவ் வேல்யூ எவ்வளோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? வெரி குட், சூப்பர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஷால் வி டிரைவ் இட்? ஸோ அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன, லெங்க்னா என்ன. ஏன்னா பசங்களா, we have number of charge carriers per unit volume as n. n என்னது? n is the number of charge carriers per unit volume. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்க? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில். ஞாபகம் இருக்கா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அப்புறம் நம்ம கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறப்போ I have taught you this. n வந்து number of charges per unit volume. ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, பேசிக்கா எலக்ட்ரான்ஸ். பட் for now we will keep it charges. சரியா? வெரி குட். ஸோ இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் வால்யூம்ல எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும்? Do you agree it's NaL? Okay, into Q, where Q is the charge of each charge particle. இதான் டோட்டல் சார்ஜ் இந்த சிலிண்ட்ரிக்கல் ராடுக்குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். டு யூ அக்ரி? ஓகே, இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இதான் ஈச் சார்ஜோட வேல்யூ. ஸோ இதான் டோட்டல் சார்ஜ் இன்சைட் திஸ் சிலிண்ட்ரிக்கல் ராட். எல்லாருக்கும் புரிஞ்சா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஏன்னா n வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் 1 யூனிட் வால்யூம். யூனிட் வால்யூம்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குறது n. ஸோ அதை வால்யூமால மல்டிப்ளை பண்ணா எனக்கு மொத்த சார்ஜ் வந்துடும். த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். புரியுதா? ஸோ n வந்து எவ்வளோ சார்ஜ் ஒரு யூனிட் கியூபிக் யூனிட்ல வால்யூம்ல இருக்குமோ அதான் n. புரியுதா? n வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் வால்யூம். அதாவது ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும். அதோட ஏஎல். ஏஎல் என்னது? ஏரியா இன்டூ லெங்க். Area into length தான் volume. So if I multiply that with volume, that will give me total number of charges. That if I multiply with the charge of each particle, that will give me total charge. Super. So இதான் total charge present inside this rod. Happy? Everybody clear? So இப்போ நம்ம force கண்டுபிடிக்கலாமா? So what is magnetic force? Magnetic force is charge into V cross B. Do you agree? Okay. And pasangla, when a steady current flows, the velocity of the charges is nothing but drift velocity. The velocity of the charges is nothing but drift velocity. Correct இல்லையா? ஆமாதானடா? Do you all agree with me on that? Very good. So இது velocity of charges will be the drift velocity of the electrons. Got it? Everybody happy with that? So F is equal to என்ன ஆயிரும்? NAEVD. அதான current. அதான current. Do you all agree? அப்படி இல்லாட்டி வேறமா கூட derive பண்ணலாம். எப்படி derive பண்ணலாம்? I will show you how to derive it. Listen carefully. ஓகேவா? எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? Yes. So NQVD வச்சுக்கோ. ஓகே, அப்புறம் வெளியே
you have AL cross B vector. ஓகேவா? ஸோ இது என்னது? இதுதான் கரண்ட் டென்சிட்டி வெக்டர். கரெக்டா? Do you all agree? Current density vector NQVD. Do you remember that? அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் நம்ம போன சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தது. ஸோ இப்போ current density into area is nothing but current. So F is equal to I. Current is not a vector. Current is a scalar, right? So it will be I L cross B. Okay? So that is the formula. I hope you liked it. அவ்வளோதான், டிரைவே பண்ணியாச்சு. This is how we derive it. டஃபாக இருக்கு, மொக்க டெரிவேஷன் டாடி. வெரி சிம்பிள். Did you all like it? Any doubts here? ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க பசங்களா. I will try to help you. இது எல்லாமே கிளியரா? சி, இந்த டயக்ராம் நீ வரைய கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு ராட் வரைய தெரியணும். இதில் தான் there is a flow of charge. இதில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள்ளே போகுது. It is a constant external magnetic field. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது there will be a force experienced by this wire, by this rod. அந்த force தான் I am trying to derive it. அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஆனால் டைரக்ஷன் மட்டும் போதாதுல்ல. I want to find the quantitative value. அதுக்கு தான் இந்த derivation. அதுக்கு நான் என்ன அசியூம் பண்ணுறேன்? cylindrical rod, cross sectional area A, length L. So அப்போ volume is area into length. Volume is area into length. Number of charges per unit volume is N. So number of charge total எவ்வளோ? NAL. N into volume will give you total number of charges. அது into each charge ஓட value will give you total charge. So in the total charge தான் will experience that magnetic force. Got it? How current density came? NEVD. ஞாபகம் இருக்கா? NEVD is J. Do you remember? ஏன்னா NEAVD is your current. Okay. NEAVD or NAEVD. Okay. அதான் ஒருத்தர் சொன்னானே கமெண்ட்ல, நாய் வீடு, NAEVD. ஓகே, அந்த மாதிரிலாம் புதுசாக பசங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வாட் எவர் யூ லைக். ஓகே, NAVD இஸ் I. ஸோ ஏவை கீழே கொண்டு போனீங்கன்னா NEVD இஸ் யோர் I by A. I by A தானே J. புரியுதா? ஸோ NE இங்கே சார்ஜ் வந்து Q தானே. ஸோ NEVD அதான் J. ஸோ ஜேவும் ஏவும் சேர்ந்தா I ஆயிடும். ஆனால் I is a scalar. I won't be a vector, right? So அந்த vector வந்து it will pass on to L because L is length in the direction of current. Length in the direction of current. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா நியூமரிக்கல்ஸில் you should know what is L. L ஓட டைரக்ஷன் உருப்படியாக தெரிஞ்சிருக்கணும். L என்னது? It is a direction. It is a direction in the direction of current. Okay? Superb. ஸோ இப்போ முன்னாடி போகலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. இதான் நான் டிரைவ் பண்ணேன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். பாத்தியா, L is a vector whose magnitude is the length of the conductor and direction is direction of current. ஓகேவா? எவ்ரிபடி டைரக்டாகவும் போடலாம், தினம் டைரக்டாகவும் போடலாம். அதான் நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் என்சிஆர்டி பண்ணுற அப்படியே அடிச்சாங்க காப்பி அடிக்க போகிறேன். அதனால தான் ஐம் டீச்சிங் யூ லைக் திஸ். Whatever is there in NCERT, I want to cover so that நீங்கள் எக்ஸாம்ஸில் தெரிவிக்க விடணும். அதான் இந்த செஷன்ஸ். புரியுதா? So that's why I'm teaching you in a way that everything is there in NCERT. இந்த diagram, இந்த derivation எல்லாம் நீ உன் புக்கை திறந்து என் பக்கத்தில் உட்காந்து பாரு. You will see that in a flow. Got it? So now let's go forward. இப்போ இது வந்து it is for a magnetic force on a current carrying rod or current carrying wire which is straight. ஆனால் சில டைம் it will be arbitrary shape. இந்த மாதிரி random shape இருந்தால் we have to use integration. We have to use calculus. எப்படி? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து சின்ன சின்ன பிட்டு பார்த்தீங்கன்னா it will be like a straight wire. முழுசாக பார்த்தா தானே ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி இல்லை.
நான் வந்து சின்ன சின்ன பிட்டாக வெட்டிடுவேன். ஸோ அந்த சின்ன சின்ன போர்ஷன் பார்க்குறப்போ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தானே இருக்கும். அப்போ அதுக்கு நான் ஷிமோன் சார் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த சின்ன போர்ஷனுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ? அந்த சின்ன போர்ஷனுக்கு ஃபோர்ஸ் வந்து IdL cross B. இதான் அந்த சின்ன போர்ஷன், ஸ்மால் போர்ஷன், அதான் ஸ்மால் ஃபோர்ஸ். ஓகே, அதான் சின்ன ஃபோர்ஸ். எனக்கு மொத்த ஃபோர்ஸ் வேணும்னா I have to integrate this. Okay, are you all clear? Everybody happy? சந்தோஷமாடா? ஸோ அந்த சின்ன எலிமெண்ட் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஸோ அது நான் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மாதிரி இப்போ நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணலாம். Got it? Everybody able to follow? Any questions? Please feel free to ask. ஏன்னா இப்போ இதை அவன் ஜூம் பண்ணியிருக்கான் பாரு. இந்த ரேண்டமாக இருக்க ஷேப்பில் இந்த சின்ன போர்ஷனை ஜூம் பண்ணி பார்த்தா it will be like a rod carrying current, cylindrical rod carrying current. So அந்த சின்ன போர்ஷனுக்கு I can find out the force. அந்த சின்ன போர்ஷன் ஏன்னா I know for a cylindrical rod carrying current I, what is the magnetic force experienced when it is placed in a external magnetic field B. So அதை வச்சு நான் derive பண்ணிடலாம். Got it? What is the limit? Limit கேள்வியை பொறுத்து மாறும் மிதுன். ஓகே, அது ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி ஆர்பிட்ரி ஷேப், ரேண்டம் ஷேப் வந்தா இப்படி தான் பண்ணணும். யூ ஹவ் டு இன்டெகிரேட், யூ ஹவ் டு யூஸ் கால்குலஸ். சரியா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? வெரி குட். ஸோ நவ் ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? முன்னாடி போலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் magnetic force on a current carrying conductor? The length of the wire, the length of the conductor, அப்புறம் strength of the magnetic field and the amount or the value of current passing through the conductor. Okay, strength of magnetic field, the amount of current flowing through the wire, length of the wire. ஏன்னா formula is IL cross B. Okay, IL cross B. சரியா? Are you all clear? Let's go forward. So இப்போ இந்த force கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we have Fleming's left hand rule. So நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா FBI. Okay, FBI. What is FBI? FBI is கட்ட விரல் is F, கட்ட விரல் thumb is F, ஆள்காட்டி விரல் index finger is your B and your middle finger is I, which is current. Okay, so F stands for force experienced by the conductor, B stands for magnetic field, and a magnetic field or symbol on the B la, we always write B. நீங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் இல்லையா? So B for magnetic field intensity and I, which is the middle finger, for current. புரிஞ்சா? So எப்பவுமே இந்த மாதிரி மூணு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி மூணு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரியா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ ஏதாச்சும் ரெண்டு கொடுத்துருந்தா நீ அடுத்ததை கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக தே வில் கிவ் யூ தீஸ் டூ, கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டு தே வில் ஆஸ்க் யூ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். புரிஞ்சா? சிம்பிளடா. சார் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இல்லையா? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் J into A will become I. Current density into area will become current. Okay, புரியுதா? Everybody, shall I move forward? So for electron இதே மாதிரி பண்ணி கண்டுபிடி, கடைசியாக என்ன பண்ணணும்? F ஓட டைரக்ஷனை மாற்றி போடணும், அவ்வளோதான். எலக்ட்ரானுக்கு பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், நீ என்ன டைரக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறியோ அதை கடைசியில் அப்படியே மாற்றி உல்டாவா போடு. மேலே வந்துச்சுன்னா ஆன்சரை கீழேன்னு போடு, நார்த் வந்துச்சுன்னா சவுத்துன்னு போடு, ஈஸ்ட் வந்துச்சுன்னா வெஸ்ட்ன்னு போடு. புரியுதா? ஏன்னா எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நீ என்ன ஃபோர்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறியோ பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் இட் வில் பிகம் உல்டா. சரியா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட், மறக்காதீங்க. ஸோ கேன் யூ ட்ரை திஸ் எவ்ரிபடி? ஐ வாண்ட் யூ ஆல் டு பி ஃபாஸ்ட். கம் ஆன் கைஸ், டப்பு டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணுங்க பசங்களா. ஃபார் புரோட்டான் ஆஷ் நீ கண்டுபிடிக்கிறது அப்படியே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கிறல்ல, த ஃபோர்ஸ் ஆன் அ கண்டக்டர். ஓகே, அதே டைரக்ஷனாக வரும். ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ்
புரோட்டான் சொல்லக்கூடாது, ஏன்னா புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது ஃப்ளோ ஆகாது. ஸோ யூஸ்வலாக ப்ரோட்டான்ஸ் ஒன்ட் ஃப்ளோ. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் சொன்னால் கூட ஓகே, பட் ப்ரோட்டான் சொல்லாத. ப்ரோட்டான்ஸ் cannot flow, right? They are inside the nucleus. வெரி குட். யார் இது? ஹரிராம். வேற லெவல்ரா. ஹரிராம் இஸ் கரெக்ட். வெரி குட், சூப்பர். பாடுறா டே, எல்லாரும் கலக்குறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பீயிங் த பாய்ஸ் இஸ் ரைட். மற்றெல்லாம் என்ன பண்ணுறீங்க டே? தூங்கிட்டாரா இருக்கீங்க? காலையில் செஷன் நீங்கள் தான் கேட்டீங்க சார், மார்னிங் 4:30 கேட்டுங்க சார்னு. ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி ஆக்டிவ், எனர்ஜெட்டிக். ஓகே, இன்னைக்கு வேறு நிறைய ஸ்கூல் லீவில், நிறைய பேருக்கு லீவு, நிறைய பேருக்கு நேற்றும் லீவு. 4 நாள் என்ஜாய் பண்ணுறீங்க. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே படிக்கிறீங்களாடா டே? நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டாவது முடிங்கடா, சீக்ரெட் அசைன்மெண்ட்ஸ். ப்ளீஸ் டூ தட். ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, OY. Being the boys, Shakil, Mithin, very good. Kannan, Ash, IIT and Shamini, everybody is correct. Superb. Eppadi na solren, listen carefully. A long straight wire carries a current I. Okay, at the instant when a charge plus Q is at a point P has velocity V as shown, then the force on the charges. Pasangla, in the current carrying wire நால இந்த பாயிண்ட் Qல மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be உள்ளை. யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா ஒரு கரண்ட் கேரிங் வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be எப்படி? ரைட் ஹேண்ட் ரூல். போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன்ல, ஐ டோல்ட் யூ இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர். ரைட் ஹேண்ட் ரூல். நம்ம ரைட் ஹேண்ட் கட்ட வரல கரண்ட் டைரக்ஷன் காமி. கரண்ட் டைரக்ஷன்ல காமிச்சினா அத விரல் எப்படி சுத்துதோ அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கரண்ட் கேரிங் வயரோட டைரக்ஷன். அதான ஓரஸ்டட் கண்டுபிடிச்சாரு. அதான் இந்த சாப்டரோட தொடக்கம், இந்த சாப்டரோட ஆரம்பம் இல்லையா? ஸோ நான் என் கட்ட விரல கரண்ட் டைரக்ஷன்ல காமிச்சா என் விரல் எப்படி சுருள்தோ அந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட் வில் பி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இட் வில் பி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ பார்த்தா கியூல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது. ஸோ உள்ள போகுதுன்னா இட் வில் பி எக்ஸ். ஸோ கியூல அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் உள்ள. வெலாசிட்டி எப்படி இருக்கு? வெலாசிட்டி இஸ் ரைட் சைட். ஸோ now you can figure it out. It's very easy. Okay, so what is the direction of magnetic field? It is V cross B. V இப்படி இருக்கு. Okay, நம்ம magnetic force ஓட direction எது? Magnetic force direction is QV cross B. ஓகேவா? and பசங்களா, Q is a positive charge. so positive charge னா நான் கடைசியில direction மாத்த தேவையில்லை. ஓகேவா? நான் கடைசியில direction மாத்த தேவையில்லை. புரியுதா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ இட் வில் பி Q பாசிட்டிவ் சார்ஜ், அதை விட்டு V என்ன டைரக்ஷன்? V வந்து ரைட் சைட் போகுது. V ரைட் சைட் போகுது. B என்ன டைரக்ஷன்? B வந்து உள்ள போகுது. ஸோ ரைட் சைட் அப்புறம் B. ஸோ ஐ வில் curl my fingers into the board. அப்போ என் கட்டவிரல் எங்க இருக்கு? கட்டவிரல் மேல காமிக்குது. ஸோ அப்போ along OY. ஸோ along OY தான் என்னோட ஆன்சர். I hope you liked it. Was it good? Super ada. Tamilinian, Niresh, very good. All of you are correct. I hope you solved the same way. Did you all like it? Vanakkam, Sasikala David, nice to see you. Sanjana, super Sanjana. So, ipo nam munadi polama. Fantastic. Okay? Great. So, if you're all ready, let's go quick. Come on, guys. Okay, so நிறைய பேர் சொல்றாங்க சார் ஐ யூஸ்ட் FBI. FBI நான் இங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பசங்க கேட்பாங்க சார் இந்த ஐ தானே கரண்ட் டைரக்ஷன். தப்பு நண்பா, தப்பு. FBI இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஐ வில் டீச் யூ எனிவே நான் சொல்லித்தரேன். சி, இந்த ஒயரோட வேலை, த ஒன்லி ஒர்க், தம்பி
the only work you need to do is to create the magnetic field. Create the magnetic field at point P. இது புரிஞ்சா? இதோட ஒரே வேலை இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை கழட்டி ஓரமா வச்சிரு. ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதோட வேலை என்னன்னா, இந்த லாங் வெரி லாங் கரண்ட் கேரிங் வயர், அதோட வேலை வந்து கரண்ட் போறனால இதனால இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏற்படும். அது கிளியரா? எவ்ரிபடி ஹாப்பி வித் திஸ்? புரிஞ்சா பசங்களா? சிம்பிளா? ஸோ இப்போ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அசியூம் தட் திஸ் இஸ் நாட் தேர். ஓகே, இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அது இல்லை. இப்போ பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட் அண்ட் என்னோட சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது. என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். எந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதோ அதான் கரண்டோட டைரக்ஷன். கரெக்டா? எந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதோ அதான் கரண்டோட டைரக்ஷன். ஸோ நீ FBI யூஸ் பண்ணியிருந்தா இப்படி தான் பண்ணியிருக்கணும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் இப்படி. கரண்ட் எது? மிடில் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ கரண்ட் வந்து மிடில் ஃபிங்கர் நம்ம ரைட்ல போகுது அண்ட் ஆள்காட்டி விரல் அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது போர்டுக்குள்ள போகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுதுல்ல, எக்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸ்னா உள்ள போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என் ஆள்காட்டி விரல் உள்ள, என்னோட வெலாசிட்டி ரைட்ல, அப்ப என் கட்ட விரல் ஃபோர்ஸ் மேலையா? சார் இப்படியும் ஆன்சர் வருமா சார்? எஸ், இப்படியும் வரும், இதுவும் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு டூ இட். சரியா? இப்போ புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வயரை நீ தப்பி தவறு யூஸ் பண்ணியிருந்தா யூ ஆர் டோட்டலி ராங். நீ வந்து கம்ப்ளீட்டாக ராங்காக யூஸ் பண்ணி எப்படியோ ஆன்சரை கொண்டு வந்திருக்கு. சரியா? கிரேட். ஸோ ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? வெரி குட், சூப்பர் பசங்களா. இப்போ அடுத்த கேள்வி. லெட்ஸ் டூ ஒன் மோர். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். எவ்ரிபடி, ஐ வாண்ட் யூ ஆல் டு பி குவிக். நிரேஷ், என்ன டவுட் நிரேஷ்? சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஷாலினி, எஸ், நீங்களாம் ஆசைப்பட்டீங்களே, ஐ தாட் ஐ வில் கிவ் இங்கிலீஷ். ஆனால் ஒரே ஒரு பேஜ் தான், ஸோ தட் நீங்கள் ஸ்லோவாக படிங்க. நான் நிறையா இங்கிலீஷ் கொடுத்தா யாரும் சால்வ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு பேஜ் மட்டும் நான் ஐ கேவ். ஆனால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, அண்ட் அன்பு, Carbon compounds lecture 4, we will take it. இந்த வாரம் we will complete it, don't worry. Okay. South ada, very good da. Super. யார் இது? Tamil Indian, Hariram. Great. Very good. South correct. Shriga, very good. அப்புறம் being the boys, Ash, எல்லாருமே கரெக்ட். ஹரிராம், விஷ்ணு, சஞ்சனா, வெரி குட். ஆதி, எஸ், ஹாப்பி ஆயுத பூஜா மேன், யூ ஆர் என்ஜாயிங் அட் ஹோமா? கிரேட். ஸோ எப்படி இது வந்து ஆப்ஷன் ஏன்றதை பார்க்கலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ எப்படி வந்துச்சுன்னு வில் சி. இதில் கரண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு த ரைட் சைட். ஓகேவா? ஸோ கரண்ட் ரைட் சைட்னா மிடில் ஃபிங்கர் ரைட் சைட். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? டாட் இருந்தா வெளியில வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? கண்ணன், நான் சொல்லித்தரேன் கண்ணன், கவலையப்படாத, பொறுமையா கவனி. ஓகே, கொஞ்சம் பொறுமையா கவனி, நல்லா கேர்ஃபுல்லா பாரு. சி, கரண்ட் வந்து ரைட்ல போதா, நம்ம FBI யூஸ் பண்ணலாம். FBIனா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ அதுல மிடில் ஃபிங்கர் தான் கரண்ட். ஸோ மிடில் ஃபிங்கர் எப்படி இருக்கு? கரண்ட் வந்து ரைட் சைடில் போகுது. ஸோ மிடில் ஃபிங்கர் ரைட் சைடில். ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் வை. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி? சார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே வருது சார். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே, ஏன்னா டாட் இருந்தால் வெளியே வருதுன்னு அர்த்தம், அவுட் ஆஃப் த போர்ட்.
போர்ட்லேருந்து வெளியே வருது. அதை நான் போர்டில் வரைஞ்சி காமிக்க முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபிசிக்ஸில். டாட் வச்சா போர்டு விட்டு வெளியே வருதுன்னு அர்த்தம். போர்டு விட்டு வெளியே வரதை நான் வரைஞ்சி காமிக்க முடியாதுல்ல போர்டில், அதனால தான் இந்த நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். டாட்னா வெளியே வருது, கிராஸ்னா உள்ள போகுது. ஓகேவா? டாட்னா இட் இஸ் கமிங் அவுட் அண்ட் கிராஸ்னா இட் இஸ் கோயிங் இன். சரியா? ஸோ இப்போ இது வெளியே வருதா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆள்காட்டி விரல் ஷுட் பி அவுட் சைட். ஸோ கரண்ட் இப்படி ரைட்டில் ஆள்காட்டி விரல் ஒன்னை நோக்கி, ஆள்காட்டி விரல் ஒன்னை நோக்கி, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னை நோக்கி வருது, கரண்ட்டு ரைட் சைட் போகுது. ஸோ என் நடு விரல் ரைட்டு காமிக்கணும், என் ஆள்காட்டி விரல் ஒன்னையே காமிக்கணும். ஸோ அப்படி திருப்புனா நம்ம கட்டை விரல் கீழே காமிக்குதா? அதான் ஃபோர்ஸ். செமையா மாசா? அவ்வளோதான். ஸோ கட்டவிரல் வாஸ் பாயிண்டிங் டவுன். பாத்தியா? என் நடுவிரல் கரண்ட் டைரக்ஷன் ரைட்ல இருக்கா? சார் சூப்பர் சார். ஆள்காட்டி விரல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியே வருதா ஒன்னை நோக்கி, அப்போ கட்டவிரல் கீழே இருக்கா? ஓகே, ஸோ அதனால தான் ஆன்சர் சவுத். ஐ ஹோப் யூ லைக் இட். காட் இட்? கூல். ஸோ இப்போ அடுத்தது ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். Basics. Come on guys, everybody try to be fast. இன்னைக்கு கூட ஸ்கூல் இருக்காடா? என்ஜாய். டார்வின் ரொம்ப ரொம்ப நியூ டு அவர் சேனல், தெரியும் எனக்கு. வெரி குட் நிரேஷ். So magnetic field எப்போ? A magnetic field will always exert a force on a charged particle. No. ஏன்னா சார்ஜ் பார்ட்டிகல் நவுந்தாதான் ஃபோர்ஸ் இருக்கும். சார்ஜ் பார்ட்டிகல் சும்மா உட்காந்துருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்காது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஒன்லி இஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் மூவிங். அது மட்டும் இல்லாமல் மூவிங் எப்படி? மூவிங் பேரலலியா? இல்லை. மூவிங் ஆன்டி பேரலலியா? இல்லை. Moving at an angle to the magnetic field. Okay, moving at an angle which is not parallel, which is not anti-parallel. சரியா? So always exerts தப்பு. ஏன்னா சார்ஜ் ஸ்டேஷனரியா இருந்தா, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஸ்டேஷனரியா இருந்தா, ஸ்டேஷனரினா ரெஸ்ட்ல, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தாலும் ஃபோர்ஸே இருக்காது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் ஏற்படுறது ஒரு சார்ஜில் only when it is moving. When it is moving across the magnetic field. அதான் கரெக்ட். ஓகேவா? never exerts a force, அதுவும் தப்பு. யார்ப்பா சொன்னா never exerts a force? அப்ப எதுக்குடா நம்ம இந்த சாப்டர் படிக்கிறோம்? ஓகே, it of course exerts a force if the charge particle is moving across. acrossனா இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கும் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு, நான் ஜீரோ ஆங்கிள். அதனால தான் இங்க கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கும், இதுல இருக்காது. ஏன்னா parallel, moving alongனா parallel to the magnetic field போனா நம்மளோட cross product 0 இல்லையா? magnetic force எவ்வளோ? magnetic force is QV cross B. magnetic force வந்து QV cross B. so இப்போ நம்ம velocity is parallel to magnetic field. ஏன்னா it is along the magnetic field னா இது ரெண்டும் parallelனா cross product is 0. cross product 0 னா the force because of magnetic field is muttai. Supera? Are you all clear? Everybody happy with this? So இப்போ வாங்க அடுத்த டாபிக் போலாம். இதான் அடுத்த டாபிக் பசங்களா. we have exactly 15 minutes. நம்ம எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த டாபிக் தான் உங்க என்சிஆர்டி புக்ல அடுத்த டாபிக், which is motion in a magnetic field. ஒரு சார்ஜ் வருது with a velocity, ஒரு நவுந்துட்டு இருக்க சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற ஒரு ரீஜனுக்குள்ள வருது. அப்போ அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும் அதான் இப்போ படிக்க போறோம். சரியா? எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? என்ன பண்ண போறோம்? ஒரு சார்ஜ், ஒரு Q சார்ஜ் பார்ட்டிகல், it is moving with a velocity v in a magnetic field and we want to understand its motion. ஸோ இப்போ அந்த மோஷன் 4 கேஸை நம்ம பிரிக்கலாம். என்னது? முதல் கேஸ், சார் அந்த பார்ட்டிகல் வந்து it is projected parallel to the field. அந்த பார்ட்டிகல் ஆரம்பத்தில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா வருது. ஸோ
மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல இதான் நம்ம பாக்ஸ். சரியா, நான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ற பாக்ஸ் இதான் இந்த பாக்ஸ். ஓகேவா, இந்த பாக்ஸுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலையும் இட் இஸ் டு த ரைட். இந்த பாக்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலையும் இட் இஸ் டு த ரைட். இப்படி இருக்கு வச்சுக்கேன். நான் இங்கே தான் மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகளை அப்சர்வ் பண்ணுறேன். நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்ணாடிலாம் போட்டு பார்க்குறேன் என்ன எப்படி இந்த எலக்ட்ரான் நவுறுதுன்னு. ஓகே, ஆர் எப்படி இந்த சார்ஜ் பார்ட்டிகல் நவுறுதுன்னு. ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஐ எம் ப்ரொஜெக்டிங் இட் parallel டு திஸ். ஐ எம் கிவிங் இட் அ வெலாசிட்டி v. ஒரு வெலாசிட்டி வியோட இதுக்கு பேரலாக அனுப்புகிறேன். எதுக்கு? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, அப்படியே நேராக போகும். ஏன் சார்? ஏன்னா இப்போ தான்டா சொல்லி கொடுத்தேன், பேரலாக இருந்தால் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி முட்டை. ஓகேவா? ஸோ பிகாஸ் இட் இஸ் parallel, the force because of magnetic field which is q v cross b, so v cross b வந்து 0 ஆயிரும். because for parallel vectors cross product is 0. for parallel vectors mathsல படிச்சிருப்பீங்கல vector algebra, so for parallel vectors cross product 0 ஆயிரும் பசங்களா. சரியா? ஏன்னா yes correctly இது ஓபன் பண்றப்போ v cross b cross product என்னது? v cross b will be what? v cross b will be mod b sin theta into n cap இல்லையா? ஸோ இந்த sin theta 0 ஆயிரும். ஏன்னா angle between them is 0. எக்ஸாக்டா புரியுதா? ஸோ அதனால ஃபோர்ஸே இல்லாட்டி அது எப்படி வந்துச்சோ அப்படியே தான் போகும். ஸோ there will be no change. அது அப்படியே அதே வெலாசிட்டியோட போயிட்டே இருக்கும், அதே லைன்ல மாறாம. அதான் கேஸ் 1. கேஸ் 1 புரிஞ்சுச்சா? கேஸ் 1 ஈஸியா? இப்போ கேஸ் 2 பார்க்கலாமா? கேஸ் 2 போலாமா? எல்லாரும் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த சாட் பசங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ வாண்ட் டு மேக் ஷூர் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். வெரி குட் ஸ்ரீநிதி. நிரேஷ் புரிஞ்சடா? நிரேஷ் கேஸ் 2 நீ சொல்றது அதான் நான் வரேன், அதான் நான் இப்போ அடுத்தது ஆரம்பிறேன். ஆன்டி பேரலல் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஆன்டி பேரலாக ப்ரொஜெக்ட் பண்ணா அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னன்னா இதான் நம்ம ரிசர்ச் பண்ணுற பாக்ஸ், நம்ம ரிசர்ச் பண்ணுற ஸ்பேஸ். இந்த இடத்துல தான் நான் வந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் என்னோட சார்ஜ் எப்படி மூவ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லா இடத்துலையும் இட் இஸ் டு த ரைட். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரீஜனில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சார்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எப்படி? இப்படி. சார் என்ன சார் ஃபீல்டு இப்படி ரைட்ல போகுதுன்னா இது லெஃப்ட்ல வருது, இதுக்கு பேர் தான் ஆன்டி பேரலல். ஸோ ஆன்டி பேரலா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஃபோர்ஸ் எவ்வளோ? 0. ஃபோர்ஸ் எவ்வளோ? திருப்பியும் 0. சார் இப்போ எப்படி சார் ஃபோர்ஸ் 0? ஏன்னா திருப்பியும் ஆங்கிள் பிட்வீன் தெம் v cross b எவ்வளோ? v cross b இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இட் இஸ் mod b sin of 180. sin of 180 எப்படி sin 180? ஏன்னா இந்த velocity vector leftல போகுது, field rightல இருக்கு. ஸோ velocity left, field right. ஸோ அவங்க ரெண்டு பேர் மத்தியில் ஆங்கிள் வந்து 180. அவங்க ரெண்டு பேர் மத்தியில் ஆங்கிள் வந்து 180. ஸோ 180 டிகிரிஸ் தான் ஆன்டி பேரலல், 0 டிகிரிஸ்னா பேரலல். ஸோ பேரலல்னா எப்படி இருக்கும்? பேரலல்னா பசங்களா இப்படி இருக்கும், இதான் பேரலல். ஆன்டி பேரலல்னா இதான் ஆன்டி பேரலல். ஸோ பேரலல்னா தீட்டா முட்டை, ஆன்டி பேரலல்னா தீட்டா 180. டிட் யூ லைக் இட்? இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா? ஸோ பேரலாக வந்தாலும் சரி, இஃப் யுவர் சார்ஜ் இஸ் ப்ரொஜெக்டட் பேரலலி டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், நோ எஃபெக்ட், ஒரு ஃபோர்ஸும் வராது அது மேலே. அது பாட்டுக்கு நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியோ அதே ஸ்பீடோட போயிட்டே இருக்கும். ஏன்னா there is no force experienced. அதே தான் ஆன்டி பேரலுக்கும். இஃப் யூ ப்ரொஜெக்ட் த சார்ஜ் பார்ட்டிகல் அட் அ வெலாசிட்டி v ஆன்டி பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு சேஞ்சும் நடக்காது. நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியோ என்ன வெலாசிட்டி கொடுத்தியோ அது அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். காஸ் இல்லடா சைன்ரா, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் பீயிங் த பாய்ஸ், கிராஸ் ப்ராடக்ட்னா காஸ் வராது, சைன் வரும்.
நீ சொல்லு டாட் ப்ராடக்ட் தான் காசு வரும். சரியா? வெரி குட். நவ் இப்போ மூணாவது பார்க்கலாம். மூணாவது நாலாவது தான் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் தெம். சரியா? ஃபர்ஸ்ட் லெட் மீ ஷோ யூ திஸ். கோ த்ரூ இட். ஒரு தடவை ஒரு 10-15 seconds கோ த்ரூ இட். கேஸ் 1 கேஸ் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. So if the particle is projected parallel to the field, பாத்தியா velocityயும் fieldம் ரைட், ரெண்டுமே velocityயும் ரைட் fieldம் ரைட். அப்போ velocityயும் fieldம் parallel, அவங்க ரெண்டு பேர் மத்தியில angle is 0, angle between them is 0. So அப்போ cross product will be 0. Okay, so cross product 0 na force 0, force 0 na acceleration 0, acceleration இல்லாட்டி அப்ப velocity மாறாது. velocity நீ என்ன கொடுத்தியோ அது அப்படியே போயிட்டே இருக்கும். புரிஞ்சா? Did you all like it? அதான் trajectory of the charged particle is straight line. நீ என்ன கொடுத்தியோ அதே velocity போயிட்டே இருக்கும் without any change. அதே தான் ரெண்டாவது கேஸும். ஆன்டி பேரலல்னா velocity leftல இருக்கு, magnetic field rightல இருக்கு. velocity leftல இருக்கு, magnetic field rightல இருக்கு. அதான் ஆன்டி பேரலல். ஆன்டி பேரலல் ப்ரொஜெக்ட் பண்ணினா நம்மளோட ஃபோர்ஸ் எவ்வளோ? திருப்பியும் 0. ஏன்? ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆயிரும். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி ஓபன் பண்ணுவ? மாடுலஸ் ஆஃப் velocity மாடுலஸ் ஆஃப் magnetic field into sin of the angle between them into n cap. Sin of the angle between them 180. ஏன் 180? ஏன்னா இது ரைட்டு போகுது, இது லெஃப்ட்டுக்கு வருது. velocity left, field right. So field right, velocity left னா அவங்க மத்தியில இருக்க angle 180 degrees. So sin 180 is 0. அதனால force 0. Force 0 னா acceleration 0. Acceleration 0 னா there is no change in velocity. அப்ப velocity என்ன இருந்துச்சோ அதே தான் கண்டினியூ ஆகும். ஓகேவா? So trajectory will be straight line. இது ரெண்டும் மொக்க கேஸ், ரொம்ப ஈஸியான கேஸ். இன்னும் ஒரே ஒரு கேஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். we have some time. So இத முக்கியமான கேஸ் இதான். இதுக்கு அடுத்த கேஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலி. ஓகே, ஸோ வாங்க பசங்களா கேஸ் 3 போலாமா? இதான் தாறுமாறான கேஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி தினு, யூ ஆர் ரைட். ஸோ தேர்ட் கேஸ் வந்து the particle is projected perpendicular to the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த கிராஃபில் எக்ஸா போட்டிருக்குல்ல, அப்படின்னா என்னது? எக்ஸா போட்டிருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது. கரெக்டா? அது எல்லாருக்கும் புரியுதா? இந்த ஸ்பேஸ், இந்த ரீஜனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்க்ரீனுக்குள்ள போகுது. எவ்ரிபடி கிளியர்? Do you all agree? Very good Lydia, super. இந்த இடத்துல நம்மளோட magnetic field is going inside. velocity எப்படி இருக்கு? velocity is perpendicular. so இப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். இதான் ஆரம்பம், இதான் என்னோட சார்ஜ். நான் வந்து சார்ஜை இப்படி மேல ப்ரொஜெக்ட் பண்றேன். so velocityக்கும் magnetic fieldக்கும் 90 டிகிரியா? ஆமாலடா, ஏன்னா magnetic field உள்ள போகுது, velocity மேல போகுது. velocity மேல போகுது, magnetic field உள்ள போகுது. so the angle between magnetic field and நம்ம velocity vector is 90 degree. so இப்படி இருக்கிறப்போ what is the direction of force? force ஓட direction is, பசங்களா, it is q v cross b. okay, so v மேல and b magnetic field உள்ள போகுதுல. so v மேல cross b. crossனா எந்த பக்கம் நீ கிராஸ் பண்ற வெக்டர் நோக்கி போறியோ அந்த பக்கம் விரல் சுருளணும், விரல் கர்ல் பண்ணும். so v மேல cross b. b எங்க போகுது? உள்ள போகுது. அப்போ உள் பக்கம் finger should curl. அப்போ கட்ட விரல் is left side. so அப்போ இந்த சார்ஜ்ல force is to the left side perpendicular. சூப்பரா? did you get it? so force will be along the radius. very good. யார் அது? Dinu, you are right. the force will be perpendicular. so இப்போ ஏன் நான் first perpendicular சொல்றேன்? ஏன்னா
perpendicular force na, it will not increase your velocity or it will not decrease your velocity. It will only change the direction. Correct? It will only change the direction. Do you agree? ஏன்னா பசங்களா உன் வெலாசிட்டி ஏற்றணும்னா நான் மேலே ஏதாச்சும் காம்பனண்ட் வரணும், அலாங் த வெலாசிட்டி ஏதாச்சும் காம்பனண்ட் வரணும்ல. அலாங் த வெலாசிட்டி காம்பனண்ட் வந்தால் தானடா இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எஃப், இந்த ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் பர்பெண்டிகுலர், இந்த டைரக்ஷனில் காம்பனண்ட்டே இருக்காது. யூ கேனாட் ரிசால்வ் பண்ணிப்பாரு. காஸ் 90 இல்லை, காஸ் 90 0 இல்லைடா. அப்போ எஃப் காஸ் 90 அதான் சார் வெர்டிக்கல் காம்பனண்ட். எஃப் காஸ் 90 0 நண்பா. ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஒன்லி along the radius. Along the radius தான் towards the center. So this force is responsible only for change in direction. So இந்த ஃபோர்ஸ்னால velocity மாறாது. ஸோ அதான் இந்த கேஸில் ரொம்ப முக்கியம். இந்த கேஸில் velocity is magnitude is constant. Velocity magnitude is constant. But direction keeps changing. Direction keeps changing. Direction keeps changing. So எப்படி மூவ் ஆகும்? So இந்த ஃபோர்ஸ்னால இது இப்படி மூவ் ஆகும். It will move tangentially. திருப்பியும் it will be towards the circle. So it will move along the circle. So it will move along the circle. So it executes a circular path. So நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. A charged particle with a constant velocity, if it is projected perpendicular to a external constant magnetic field, it will execute a circular path. Okay va? Are you all clear? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? Everybody happy with this? Super. Very good. இப்போ circular path சொன்னாலே யார் இருப்பா? Any body in circular motion should have centripetal force. Centripetal force தானே உன்னைய circular motionல இருக்க வைக்குது. So any body which is in circular motion should have centripetal force. Centripetal force தான் உன்னைய, it is helping you move in a circle. So centripetal force என்னது? அதான் mv square by r. ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். 11th நீங்க laws of motion படிக்கிறப்போ, circular motion படிக்கிறப்போ, centripetal force is mv square by r. ஏன்னா இங்க velocity is, magnitude is constant. Velocity ஓட magnitude constant. So mv square by r தான் centripetal force. அது யார் ப்ரொவைட் பண்றா? அந்த centripetal force towards the center இருக்குல்ல, அதை ப்ரொவைட் பண்றது நம்மளோட magnetic force. நம்மளோட magnetic force. That is QV cross B. அதான் QVB. ஏன்னா they are perpendicular to each other. So cross product will become just product of these two. Okay. Direction is towards the center. Okay. So centripetal force is also towards the center. அதனால direction-ஐ remove பண்ணி I am comparing their magnitude. இதில் you will get a beautiful relation. The radius of the circular path is mv by qb. So ஒரு v cancel ஆயிரும். So radius அங்க போனா qb அங்க கீழே கொண்டு வந்தா mv by qb is the radius of this circular path. Did you like it? So yeah, that's how you do it. I hope you enjoyed it. So இத பத்தி நான் இன்னும் டீடைல்டா I will teach you in the next class tomorrow morning. சரியா? So I hope you enjoyed it. இத பத்தி யோசிங்க. இத நான் திருப்பி டீச் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். Got it? I have a class now பசங்களா 5:30. I will see you in the next one. I hope you are loving these sessions. ரெகுலரா வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா போர்டு எக்ஸாம்க்கு. ஏன்னா கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகரிச்சிச்சு. So please be ready for that. Okay? So இப்போ I have a class 12th பசங்களுக்கு தான் வேதாந்துல go to batch தமிழ்ல calculus டீச் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது தெரியாம இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே செக் பண்ணுங்க. go to batch தமிழ்ல நான் calculus டீச் பண்றேன். வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்க போர்டு எக்ஸாமுக்கும் JEE மெயின்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பிலோ திஸ் வீடியோ யூ ஹாவ் த லிங்க். ஸோ இதான் நம்மளோட கோட் பேட்ச். என்ரோல் நவ் கோட் பேட்ச் ஃபார் JEE 2025. அதான் ஐ எம் டீச்சிங் கால்குலஸ் ஃபுல், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேருந்து இன்டெக்ரல் கால்குலஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும். ஓகே, ஸோ see you there. ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. நாளைக்கு காலையில் திருப்பி நம்ம பார்க்கலாம் லெக்சர் 3க்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல். பை.